மாதம் 5 கோடி ரூபாய் வருவாய் கொடுக்கும் ஓமலூர் மோட்டார் வாகன அலுவலகம் முறையான கட்டட வசதியின்றி மேம்பாலத்திற்கு அடியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் ரயில்வே மேம்பாலத்திற்கு அடியில் செயல்பட்டு வருகிறது. முறையான கட்டட வசதி மற்றும் வாகனங்கள் நிறுத்தமிடம் இல்லாததால் மேட்டூர் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டு வாகனப்பதிவு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெறுகிறது. மோட்டார் வாகன ஆய்வாளர் அமர்ந்து பணிகளை மேற்கொள்வதற்காக மட்டும் ஒரு நாற்காலி மற்றும் டேபிள் போடப்பட்டுள்ளதை தவிர மற்றும் அலுவலக பணிகள் திறந்த வெளியிலேயே நடைபெறுகிறது. ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கிறது. ஆனால் அலுவலகத்திற்கு சரியான கட்டடம் மற்றும் இடவசதி இல்லாததால் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் தொடர்ந்து சிரமமடைந்து வருகின்றனர். புதிய கட்டடம் கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இதுவரை அதற்கான பணிகள் தொடங்கவில்லை என கூறப்படுகிறது. சேலம் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளிடம் இது தொடர்பாக கேட்டபோது அனைத்து வசதிகளுடன் புதிய அலுவலக கட்டடம் கட்டிடுவதற்கான இடம் தேர்வு செய்து அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன அலுவலகம் கட்டப்படும் எனவும் தெரிவித்தனர். அலுவலகம் உள்ள இடங்களில் முழுவதுமாக குடியிருப்பு பகுதிகள் நிறைந்துவிட்டன. அங்கு எந்த ஒரு வாகனமும் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு ஏதுவானதாக இல்லை மற்றும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கும் அங்கு ஏதுவான ஒரு சௌகரியம் இல்லை. ஓமலூர் பகுதி அலுவலகத்துக்கு இந்த பில்டிங்களுடைய வசதி தேவை போதுமானதாக இல்லை. இந்த வர்ற வாகனங்கள் அதிகமாக இந்த அலுவலகத்துக்கு வருவதால் அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கும் தேவையான வசதியான இடம் இல்லை. வரும் பொதுமக்களுக்கும் தேவையான வசதியான இடம் அமர்வதற்கோ அல்லது அமர்ந்து அங்கே ஓரளவுக்கு அந்த காத்திருந்து போக வேண்டிய இட வசதியும் இங்கே இல்லை. அதனால் கூடிய சீக்கிரம் இதுக்கு வசதியான ஒரு அலுவலகத்தை அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரிலே எங்களுக்கு கட்டடம் ஒதுக்கி எங்களுக்கு கூடிய விரைவில் வருவாய் கொடுக்குற இது போக்குவரத்து கழகம் அதனால் கூடிய விரைவில் அறிவித்து எங்களுக்கு கட்டடம் கட்டி தருமாறு ஓமலூர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்.